ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 4 பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எஃப்எஃப் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜிமினும் வயனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் மாதிரி போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் ஒரு மாதிரி மனசு டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருப்பார். அவர் பார்க்க போய்ப்பார். அதே மாதிரி அங்கே பிரியா வந்திருப்பாங்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக அவர் வீட்டுக்கு பிரியா வளைச்சிட்டு வரும்போது மேலே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா அது நீங்கள் தான் ஏதோ ஒரு போட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக வந்து ஜிமன்ட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. இப்போது நீங்கள் ஒரு போட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஜிம்மின் கிட்டே சொல்கிறீங்க. அவரோட பாக்ஸ்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுனும் அதே மாதிரி ஜிம்மினும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்டு நிஜமாக நீ தொட்டுட்டியா? என்ன இப்படி பேனிக் ஆகுறீங்க? பழைய சாமான் இருக்கிற இடத்துல பழசான பொருள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்க தானே செய்யும். அது எதுக்கு ரெண்டு பேருமே இப்படி முறைக்கிறீங்க? எதுக்கு என்ன இப்படி திட்டுறீங்க? ப்ளஸ் நான் எதுவும் ஒன்று எடுக்கல, உங்களோட பாக்ஸுங்கிறது இருந்ததால் தான் நான் எடுத்தேன். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இங்கே தலையில் கை வைக்கிறாரு. அர்ஜுனும் மாட்டணும் அப்படிங்கிறாரு. சரி, இதை முடிச்சு தான் ஆகணும். என்ன முடிக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. யாராவது ஏதாவது தெளிவாக சொல்கிறீங்களா? எனக்கு மண்டை ப்ரெஷர் ஆகுது. என்னது? இங்கே பிரியா ரொம்ப பயப்படுறா. என்னது அப்படின்னு. அது அது நானே சொல்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் சின்ன வயசில் ரொம்ப துருன்னு இருக்கும். அதுக்கு வந்து இந்த அந்த திங்ஸு ஏதாவது இந்த சின்ன வயசில் பேய் இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறையா யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ சில நேரத்தில் பேய் வீடுன்னு சொல்கிற இடத்துக்குலாம் தனியாக போய் அது ஒண்டியாக ஒரு நைட்லாம் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்க அண்ணன். நீங்கள் அப்படியே ஜிம்முனா இப்படிப்பட்டவன் நான் நீ அப்படின்ங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது பொருள் இதில் வந்து விளாண்டோன்னா பேய் கூட பேசலாம் அப்படி இப்படின்னு நிறைய பொருள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அண்ணன் ஏகப்பட்டது பண்ணியிருக்கு. அதில் ஒன்று இதுதான். ஓ அதனால் ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான் பிரச்சனையே. அண்ணன் எல்லாத்தையும் விளாட்டா எடுத்துக்கிற மாதிரி இதையும் விளாட்டா பண்ணிடுச்சு. அப்புறம் தான் தெரியும் அது பேய் கூட பேசணும், பேய் கூட விளாடுற மாதிரியான ஒரு கேம். அது பேய் கூட பேசுகிற மாதிரி கிடையாது. ஆனால் அந்த கேம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சாகணும். அதில் என்ன இருக்கோ அது கரெக்டாக நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு உருவம் தான் தெரியும். ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பில். எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்களாம்? இதெல்லாம் என்னமா நம்புறீங்க? தயவு செஞ்சு இதிலலாம் வச்சு விளையாடாதீங்க. முதல்ல அந்த போர்டை விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த போர்டை விடுக்குன்னு அர்ஜுன்லேருந்து வாங்கி அதை டப்புன்னு இந்த மாடியிலேருந்து விட்டு எறிஞ்சிட்றீங்க. என்ன பண்ணிட்டீங்க நீ? இதுமாரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேவலமான ஒரு இது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் வேறு நம்பிக்கை இருக்கா? முதல்ல எல்லாம் மூடிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தரதான எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. இங்கே ஜிம்முன்னு என்னென்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனை பார்க்குறாரு. தெரியலண்ணா. அண்ணி என்ன அர்ஜுன்? 4 பேருமே ஒன்றா இன்னைக்கு படுத்துக்கலாமா? ரொம்ப ஓவராக சீன் போடாதீங்க. எல்லாம் அவங்க அங்கே வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும். எல்லாம் கண்டதை யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், சரியா? அண்ணி அர்ஜுன் அதான் பிரியா இருக்கால, அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாங்க அர்ஜுன் நம்ம போகலாம். சுத்த கட்டுக்கதை. இது இல்லாமல் நீங்களும் நம்புறீங்க? எரிச்சலாக கலப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு நல்லா அப்படியே உங்களோட பெட்ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. கதவை லாக் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஒரு மறை தான்
அவர் அப்படியே கப்பு சிப்புன்னு வாய் மூடிட்டார். இப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்ணை மூடிட்டு அந்த சோப்லாம் போடுவோம்ல, போட்டுட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு கருப்பு கலர் நிழல் அப்படியே சைடில் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. இப்போ நீங்களும் அப்படியே உங்களோட இடத்துக்கு போய் தூங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து லிட்ரலி ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கால் தூக்கி போடுறீங்க. ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்குது. என்னடா அது இந்த நேரத்தில் என்ன கட்டை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் கால் தூக்கி போட்டது ஜிம்மன் நினச்சி போட்டிருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஓரமாக உங்கள் கால் அவர்கிட்ட படாத மாதிரியே இருக்குது. இப்போ என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்குறீங்க. அங்கே ஏதோ ஒரு உருவம் பெட்ஷீட் போத்திட்டு அப்படியே படுத்துருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே அள்ளு கிளம்புது. ஆனாலும் ஒன்றுமே தெரியாமல் வெடுக்குன்னு அப்படியே அந்த போர்வை அப்படியே இழுத்து அப்படியே எடுக்கிறீங்க. பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி எழுப்பி விட்றீங்க. சொல்லுவாயன், இன்றைக்கி உங்கள் கையில் தூங்கலாமா? நான் அப்படியே ஜிம்மனுக்கு டக்குன்னு இந்த முழிப்பு வந்து என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்கள் கையில் தூங்கிக்காவா? சரி அப்படிங்கிறாரு. அப்படியே கையை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஆர்ம்ஸில் அப்படியே டைட்டாக அப்படியே நல்லா இறுக்கி அணைச்சிக்கிட்டு அவரோட ஆர்ம்ஸில் உங்கள் தலையை வச்சு அப்படியே நல்லா நல்லா தூங்குறீங்க. அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க. அவரும் அவங்கள லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூட்டு தூங்குறாரு. அப்படியே ஏதோ ஒரு உருவம் அப்படியே உங்கள் கண்ணை முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நல்லா அசந்து தூங்கியாச்சு. இப்போ மார்னிங்க எழுந்திரிச்சு நீங்கள் மட்டும் குளிக்கிறீங்க, போகிறீங்க. இப்போது அதே மாதிரி சரி அர்ஜுன் என்னதான் நேற்றே பயந்துட்டு இருந்தான், என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அர்ஜுனோட கதவை நீங்கள் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. அதான் லாக்கில் இருக்குது. என்னது இது லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அர்ஜுனுக்கு கால் பண்ணி கதவை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. என்ன அர்ஜுனுக்கு ரிங் போது எடுக்கலை, திருப்பி கால் பண்ணுங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஒரு வேளை சம்பவமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் க்ரீப்பியான ஒரு 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 திங்கிங் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏங்க ஒரு வேளை 2 பேருக்கும் அதான் நடந்திருக்குமா என்ன? அச்சா அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பில்லை. ஆமாம்ல 2 பேரும் நேற்று லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே, ஒரு வேளை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறாரு. அப்போ எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள? சரி நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆனால் அத்தை கேட்பாங்களே, சரி சமாளிச்சிக்கலாம், அவங்களா வர வரைக்கும் வரட்டும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ குளிக்கிறாரு. ஸோ குளித்ததுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு 10 மணி இருக்கும், பகல் 10 மணி இருக்கும், மாடிக்கு ஏறுறீங்க. அப்படியே நீங்கள் அந்த டெரஸில் நின்றுட்டு தூக்கி போட்ட அந்த போர்டு கிட்டே பார்க்குறீங்க. ஆனால் அந்த இடத்துல போர்டு இல்லை. போய் தொலைஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே யூட்டன் போடுறீங்க. லைட்டை ஆன் பண்ணது நேற்று ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அந்த ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ண போகிறீங்க. பார்த்தா அந்த ஜிம்மனோட ட்ரங்க் போட்டி ஓப்பனில் இருக்குது. நேற்று அது மேலே தானே டொமில்னு உட்காந்தேன் நான். அந்த போர்டு நான் முன்னாடி எடுத்துட்டேனே, அப்போ எப்படி ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ண போகிறீங்க. பார்த்தா அந்த போர்டு அவரோட புக்ஸுக்கு நடுவில் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் செம்ம ஷாக்கு, செம்ம காண்டாயிட்டீங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? நேற்று நான் எல்லாருக்கும் முன்னாடி தூக்கி போட்டு இதை எடுக்க வேணாம் தானே சொன்னேன், யாருக்கு அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அதை எடுத்துகிட்டு நீங்கள் கடைன்னு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இங்கே ஜிம்மன் குளிச்சுட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நீங்கள் அர்ஜுனுக்கு தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஜிம்மன் வந்து தாண்டி போன மாதிரி உங்களுக்கு தெரியல. அர்ஜுன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கதை நாக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தா அர்ஜுன் எழுந்திரிக்கிறாரு, நல்லா தூங்கிட்டார் போல். அர்ஜுன், பிரியா எங்க? பிரியா தூங்கிட்டுருக்கா. ஏன் நீ எழுப்பவா? கொஞ்சம் வெளில வரீங்களா? ஏன் நீ கடுப்பில் இருக்கீங்க? நீங்கள் முதல்ல வெளில வாங்க. இப்போ அவர் வெளில வந்துட்டார். இது என்னது அண்ணி? என்ன நீ எதுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? அதான் நேற்றே தூக்கி போட்டிங்களே,
ரொம்ப நடிக்காதீங்க அர்ஜுன். நீங்கள் தானே நேற்று அதே ஸ்டோர் ரூமில் அவரோட பெட்டியில் தூக்கி வச்சுருக்கீங்க. எதுக்கு இந்த வேலை? நேற்று உங்கள் கண்ணு முன்னாடி தானே தூக்கி விட்டுருந்தேன். இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே வச்சுருந்தேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அர்ஜுன்? அண்ணி கத்தாதீங்க. நான் சத்தியமாக இல்லை. உங்கள் மேலே ப்ராமிஸா? அண்ணன் மேலே ப்ராமிஸா? நிஜமாக கிடையாது. நான் 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 என் ரூமை விட்டு தாண்டவே இல்லை. அவளும் போகவே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். பிரியாவும் வெளியும் போகல. அது எப்படி வந்தது எனக்கு தெரியாதா அண்ணி? ஐ ஸ்வேர். நீங்கள் அப்படியே அந்த போர்டை பார்க்குறீங்க. இது அப்போ எப்படி வந்திருக்கும் தெரியல. இந்த போர்டுன்னு ஒன்று இருந்தால் தானே வர்றதுக்கு. அர்ஜுன் பெட்ரோல் எடுத்துருவாங்க, இல்லைனா டீசல் ஏதாவது, கெரோசின். இதை எரிச்சிடலாம் அந்த போர்டு. இது ஒட்டு தானே, கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஸ்டில் நின்று இது எரியிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு முடிக்கிறோம். சரியா? எனக்கு இது எரியும் நம்பிக்கை இல்லை நீ. தயவு செஞ்சு ஹோப்பை விடாதீங்க அர்ஜுன். எடுத்துகிட்டு வாங்க. கீழே கிச்சனில் இருக்கோன்னு நினைக்கிறேன். போய் எடுத்துகிட்டு வரீங்களா? இவர் குளிக்கிறாரு. நான் மேலே வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. சரி ஓகே. இப்போ நீங்கள் மேலே போயிட்டு அந்த போர்டை அப்படியே டக்குன்னு கீழே விட்டு எறிகிறீங்க. இது என்னது இது புது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாஞ்சிட்டு அந்த போர்டையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க கை வைக்கிறாங்க. அம்மா அப்படி சொன்னீங்க. லைட்டாக பயந்துட்டீங்க. பார்த்தா அது ஜிமன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு திருப்பி அந்த போர்டு எடுத்துகிட்டு வந்த? நான் எடுத்துகிட்டு வரல. நான் அந்த போர்டு இருக்குமான்னு பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி உங்கள் ட்ரங்க் பெட்டியில் உட்காந்துருக்கு. அதுவும் போர்டை எரிக்கலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நோ. என்ன பண்ணிகிட்ருக்க? லூசா நீ? உனக்கு அறிவில்லை வயான்? எரிக்கிறது இருந்தது நான் அன்றைக்கி எரிச்சிருக்க மாட்டேன். பாரு, இதை எரிக்கணும்னு நினச்சின்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். இது ஒன்றும் விளையாட்டு பொருள் கிடையாது வயன். அது என்ன? எனக்கு என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் இப்போ தனியாக கிடையாது. ஐம் ஏ ஹஸ்பண்ட். உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அப்படியே வாயை மூடிட்டு எனக்கு என்ன என்னால் நிற்க முடியாது வயன். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? இதுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். என்ன சொல்யூஷன் இருக்குது? இதுக்கு ஒரு மண்ணும் இல்லை. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா ஜிமன்? இதில் எனக்கும் உங்களுக்கும் வேணாம் மனஸ்தாபம், ப்ளீஸ். இப்போ அர்ஜுன் வந்துட்டாரு. நீங்கள் 2 பேரும் கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அர்ஜுன் இதை கொளுத்தி ஆகணும். வேணாம் அர்ஜுன், குடிக்காத. வேண்டாம். இரு, ஒரு நிமிஷம் இரு. டக்குன்னு சொல்லிவிட்டு அந்த போர்டை எடுத்துகிட்டு பாரு பாரு, கண்ணை திறந்து நல்லா பாரு. ரூல்ஸில் என்ன எழுதியிருக்கு? என்ன ரூல்ஸு? மண்ணாங்கட்டி ரூல்ஸு. அந்த கேமுன்னு ஒன்று விளாடும் போது தான் ரூலுன்னு ஒன்று தேவை. பாரு, கேம் விளாட்றியோ இல்லையோ, ஆனால் நம்ம விளாண்டு தான் ஆகணும். வித்தின் 3 days நம்ம விளாட்லாம். நம்மளுக்கு பிரச்சனை வயன். வாட் யூ மீ? கண்டிப்பாக இது விளாட்றதுக்கு 4 பேர் வேணும். அப்புறம் இந்த கேம் யார் கையில் இருக்கோ அவங்க அந்த கேம் கண்டிப்பாக விளாண்டே ஆகணும். தூக்கி போட்டாலும் அது திருப்பி வந்துடும். இதை டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லை எரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு எழுதிருக்கு. பெரிய பிரச்சனை தானே. என் லைஃப்பில் நான் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன். இது எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வயன். நான் இப்போ அமுத்திட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த இழவை எல்லாத்தையுமே விட்டதுக்கு காரணம் இந்த போர்டு மட்டும்தான். நானும் இதை கேஷுவலாக விட்டேன்தான். ஆனால் 3rd day அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க மாடியில் ஏறி வர மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த போர்டை அவர் பின்னாடி எடுத்து வச்சுறாரு. பார்த்தா அது பிரியாதான். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க? ஏன் என்ன ஆச்சு? நல்லா தூக்கம். அர்ஜுன் வர நேற்று லேட்டாக தூங்க விட்டான். எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் இன்னும்
நல்ல பிள்ளைங்க தான். எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் நடக்கல. நாங்களாம் ஹக்கு கிஸ்ஸோடு முடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, நேற்று என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ பின்னாடி உருவம் நிற்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுச்சுன்னே தெரியல. பயத்தில் அர்ஜுனை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் எழுந்திரிச்சேன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா, இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நைட்டு நடந்ததால் அதே நினச்சதால எனக்கு அதேமாரி ஒரு ட்ரீம் வந்துச்சான்னு தெரில. உங்களுக்கு யாராவது எதுவுமே வந்துச்சா? நீங்கள் அப்படியே எனக்கும் அப்படியே 3 பேர் உங்களை ஆணு வாயை பிளந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீ? என்ன சொல்கிறாயா? ஆமாம், நேற்று மூஞ்சி கழுவும் போது ஏதோ ஒரு உருவம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் நைட்டு நல்லா தூங்கியிருந்தப்போ மணி ஒரு 2 இல்லைனா 1:45 போல் இருக்கும். அப்போது தெரியாமல் நான் கால் போட்டேன். அது ஜிம்முன்னு நினச்சா ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு. லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி என்னோட கட்டை மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஜிம்மின்னு என்னை தள்ளி இருந்தார். அப்படி எது மேலே தான் நம்ம காலை போட்டிருக்கோன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு உருவம் மாதிரி பிளாங்கெட்டில் மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ எடுக்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே கிடையாது. எனக்கு லைட்டாக பயம் இருந்தது. ஆனால் நான் வெளியே காட்டிக்கல, கத்தவும் செய்யலை. அப்போ தான் ஜிம்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கினேன். கட்டி பிடிக்கும் போதும் எனக்கும் அவருக்கு பின்னாடி ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சு. பிரியா, ஃபஸ்ட் டேக்கு எப்படி ஒரு சிம்டம்ஸா? கண்டிப்பாக இந்த கேம் நம்ம விளாண்டே ஆகணும். 3 டேஸ்க்குள்ளே விளாட்லன்னா அது ஆளுங்களை அதை சூஸ் பண்ணிடுச்சு. அவங்கள தாண்டி வேறு யாராவது விளாண்டோன்னா அவங்கள சும்மா விடாது. சரி, இந்த கேம் தானே, நம்ம இப்போ விளாட்லாமா? எங்கே அவங்களுக்கு வேலை இருக்கா? வேலை இருக்குது, பட் ஸ்டில் அதை தள்ளி போட முடியும். லீவ் சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ. என்னடா? ஆனால் அதில் ஈவினிங்க்கு மேலே தான் விளாட்ணுன்னு இருக்கு ப்ரோ. என்ன டைமிங் அழுவ? எத்தனை மணிக்கு விளாண்டா என்னவா தெரியலையே. ஒரு வேளை அப்போ தான் இந்த கேம் ஒர்க் ஆகுமோ என்னமோ. சரி, என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 8-8:30 மணி போல் நான் வந்துடுறேன். பிரியா, நீயும் வந்துடு. நேற்று நீ எப்படி அழைச்சிட்டு வந்தியோ பிரியாவை அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் அழைச்சிட்டு வந்துடுடா. சரி ப்ரோ. வயன், சேஃபாரு. பிரியா, நீ இங்கே இருக்கிறதா இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போனாலும் சேஃபாரு. ஓகே, ஏன்னா எங்கள் 2 பேருக்கு வரல. உங்கள் 2 பேருக்கு வருதுன்னா அது உங்களை தான் ஃபாலோ பண்ணுது, அப்படி இல்லைனா உங்களை தான் டார்கெட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன் உமன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும் தெரியல. அதுவே கொஞ்சம் 2 பேருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. இங்கே கீழே இருந்து வாய்ஸ் வருது. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம் தாண்டா தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. இந்த போர்டு இங்கே இருக்கட்டும், நைட்டு போல் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினோட ட்ரக் பட்டி மேலே வச்சுட்டு நீங்கள் மட்டும் அந்த ஸ்டோர் ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு அதே மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இறங்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிரியாவை தனியாக அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக பிடிக்கல. பிரியா, நீ இங்கே இரு, நீ போக வேண்டாம். உங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது ரீசன் சொல்லிவிடு. அது ப்ளீஸ். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு உன்னை இன்றைக்கி விடக்கூடாதுன்னு தோணுது. உங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது ரீசன் சொல்கிறியா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியா இங்கே கால் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், வரதுக்கு நைட் ஆகும், அப்படி இல்லைனா நாளைக்கு தாம்மா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா நல்லா வண்டையாக கழிச்சு எடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இங்கே நீங்கள் வழக்கம் போல் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு அப்புறம் இப்போ ஜிமின் வந்துருப்பார். அவருக்கான மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ,
இந்த வயன் எடுத்துட்டாலே என்னென்ன ஆக போதோ கடவுளே, யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவரோட மனசு ஃபுல்லாகவே அரை மனசாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி வீட்டில் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியாக இப்போது ஈவினிங் ஆகிருக்கும். ஜிமின் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு அவங்கள ரூமுக்கு போயிட்டு ஏன்னு தெரியல உங்களை வந்தோடனே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஆச்சு ஜிமின்? என்ன இதா ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. இல்லை, ஒன்று பார்த்துட்டேன், அதனால் ஹாப்பியாக இருக்கேன். எதுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? அப்படி என்ன அது பண்ணுச்சு? அது அது உன்கிட்ட எப்படி சொல்கிறது? அது நான் ஒரு விளையாட்டுத்தனமாக அப்போது இந்த போர்டு எனக்கு கிடச்சிது. தெரியல யார் கொடுத்தாங்கன்னு, நினைவில்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணுறல்லடா, இதை ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க கொடுத்தான். அதை வாங்கி நானே ட்ரை பண்ணேன். இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அந்த கேம் விளையாடும் போது அதில் இந்த போர்டு நம்ம கையை வச்சு பிடிச்சிட்டோம், அப்படி இல்லைனா இந்த போர்டு நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா வித்தின் 3 days நம்ம இந்த போர்டில் இருக்கிற கேம் விளாண்டுருணும். அப்படி விளாட்லன்னா நம்மளே அழிச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? நான் இதவே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு 3 days நான் விளாடவே இல்லை. அப்போது 3ஆவது நாள் நைட்டு எனக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சது. நீ பார்த்த மாதிரியே நானும் அன்னைக்கு ஒரு உருவம் பார்த்தேன். அது அப்படியே அதை நான் என்னன்னு சொல்கிறது, தோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பேண்ட் காட்டுறாரு. என்னது அப்படிங்கிறீங்க? அவரோட தைஸ் கிட்ட காட்டுறாரு. பார்த்தா அங்கங்கே கீரைலாம் இருக்குது. என்னது இது? எப்படி ஆச்சு? இது எனக்கு நானே பண்ணிக்கிட்டது. ஆனால் எதுவும் என்ன கையை பிடிச்சி அமுக்கி பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்த செகண்டே நான் யோசிச்சு இந்த போர்டால் தான் சொல்லிவிட்டு நான் டக்குன்னு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே விளாண்டது இந்த கேம். அதில் சிம்பிளான கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. நான் எல்லாம் செஞ்சேன். அப்போ அந்த போர்டில் எண்டுன்னு வந்துடுச்சு. அப்போ தான் தெரியும் இந்த போர்டு உண்மையாகவே ஏதோ நெகட்டிவ் வைப் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் எனக்கு யாரோ கொடுத்த மாதிரி வேறு யாருக்கும் இதுமாரி போய் சேர்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை என்னோடய புக்குக்கு உள்ள நடுவில் யாரோட கை பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். எப்படி தான் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இருக்காது, நீங்கள் தான் அதை ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் எதுவும் ஆகாது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஒன்றும் இல்லை ஜிம்மனா. இல்லை, இப்போது உனக்காக நான் இருக்கேன், சரி ஓகே பரவாயில்ல. அந்த போர்டு வேறு யாரையாவது எடுத்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுப்பாரு. நான் எடுத்தேன், அர்ஜுன் எடுத்தார், ஆனால் பிரியா எடுக்கவே இல்லை. அப்போ அந்த பொண்ணை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கலாமா? ஜஸ்ட் V3 நம்ம 3 பேர் மட்டும் விளையாடலாமா? ஆனால் அந்த உருவம் அவ கண்ணுக்கோ தெரிஞ்சதுன்னு சொன்னாலே இருக்கட்டுமே. அதில் சிங்கிள் பேரே நான் மட்டும் விளாண்டுருக்கேன்ல, அந்த மாதிரி நம்ம 3 பேரை மட்டும் விளாட்லாம். அவளை இன்க்ளூட் பண்ண வேணாமே. சரி ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஜிமினா. சரி ஓகே விளாட்லாமா? சரி. இப்போது நீங்கள் அந்த போர்டு மேலே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக மாடியில் போய் விளாண்டுடலாம்.
சரி. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக போயிட்டு என்னமோ தெரியல ஒரு மாதிரியா என்னமோ புதுசாக ஒரு பிரச்சனையை தூக்கி போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் மட்டும் கொஞ்சம் சேடாக இருக்கீங்க. அத்தைக்கிட்ட அவ்வளோவா முன்ன மாதிரி பேசலை. ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிவிட்டு உங்கள் அத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இப்போ பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அதான் எனக்கு இப்போ என்னன்னு தெரியல, அடுத்த ராத்திரியில் பசிக்குது, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறேன் மேலே. சரிம்மா அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பிரியாவுக்கு கொடுக்குறீங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சாப்பிடுது. நீங்கள் அப்படியே பிரியாவோட ஃபோஹெடை லைட்டாக அப்படியே லைட்டாக தலையை வச்சு கோதி விடுவாங்களே, அந்த மாதிரி அவளோட ஹேர் அப்படியே லைட்டாக ஏதோ கோரி விட்டுட்டு, நீ இந்த கேம் விளாட வேண்டாம், நீ இங்கே இரு சரியா, நாங்கள் 3 பேர் மட்டும் விளாண்டுக்கிறோம். எதுக்கு? நானும் வரேன், நானும் விளாட்றேன், ப்ளீஸ் என்னை மட்டும் தனியாக விடாதீங்க, 4 பேரும் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இல்லைம்மா, அது எப்படி சொல்கிறது, அந்த போர்டை நீ தொடல தானே? நானும் தொட்டுட்டேன், அர்ஜுனும் தொட்டுட்டான். இவர் ஆல்ரெடி விளாண்டுருக்காரு, அதனால இவர் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு ஒன்றை தூக்கி இதில் போடுவானே, பிரச்சனையாக வேறு இருக்கு. நம்ம வேணால் வேறு விளையாட்டு விளையாடலாம். இல்லை, நானும் தொட்டேன். என்ன சொல்கிற? எப்போ நீ தொட்டடி? அதுவா, இங்கே 3 பேருமே அடிச்சுக்கிட்டிங்களா நேற்று? அதாவது அவர் அவங்கள கையால் கூட அரைஞ்சாரு. ஆமாம், என்னமோ என் பொண்டாட்டியே ஏன் பண்ணிகிட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே தான். அப்போ நான் அந்த போர்ட் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எடுத்துலாம் பார்க்கல, லைட்டாக அந்த போர்டை டச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். நல்லா வழன்னு இருந்துச்சு அந்த போர்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே தலையாக கைய வைக்கிறீங்க. சரி, எதாக இருந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம், ஓகே? சரி. இதில் எல்லாருமே கொஞ்சம் உண்மையாக மட்டும் இருங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ள மனஸ்தாபங்கள் எதாக இருந்தாலும் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையை மட்டும்தான் பேசணும், ஏன்னா அதுக்கு உண்மை தெரியும். நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் மறையாது. யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம், தயவு செஞ்சுருங்க. இப்போது உனக்கும் அவளுக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது, அதனால் இந்த பிரச்சனையை மறைச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. அப்புறம் ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்டா. என்னென்ன பயமுத்துற? உண்மையாக தான் சொல்கிறேன். ஐயோ, எனக்கு வேறு அடி வயத்தெல்லாம் கலக்குதுன்னு இருன்னா, நான் போயிட்டு கக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு இங்கே அர்ஜுன் போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சிரிக்கக்கூட முடியல, ஒரு மாதிரி என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு வழியாக அவர் பாத்ரூம்லேருந்து வெளில வராரு. இப்போ மணி ஒரு 10 மணி இருக்கும். எல்லாருமே சேர்ந்து அப்படியே மாடிக்கு போகிறீங்க, பால்கனிக்கு. அதே மாதிரி பொறுமையாக எடுத்து வைக்கிறீங்க. இப்போது அந்த போர்டு அதே மாதிரி நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு அந்த போர்டு லைட்டாக டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுட்டு அப்படியே லைட்டாக துணி வச்சு துடைக்கிறீங்க. ஒழுங்காக ரூல்ஸை படிங்க, பின்னாடி ரூல்ஸ் இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிரியா அந்த ரூல்ஸை படிக்கிறா. அதில் இந்த போர்டை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இதை உங்கள் கைக்கு அடுத்த 3 டேஸ்க்குள்ளே இதை விளாண்டுடணும், அந்த மாதிரி நிறையா ரூல்ஸஸ்லாம் இருக்குது. இதில் போய் பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போய் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள தண்டனை உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த கேம் ஜஸ்ட் ஒரு ட்ரூத் ஒரு டேர் வச்ச மாதிரி தான். ஒருத்தவங்க ஒரு ட்ரூத் ஒரு டேர் சொன்னால் போதும், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தா அதில் உள்ள எல்லா ரூல்ஸையும் படித்தாச்சு உங்களுக்கு. அதாவது பிரியாவுக்கு இப்போ இப்படி கையில் நடுங்குது, எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. நீங்கள்
நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நானே விளாட்றேன், நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படியே உங்களே பார்க்குறாங்க. இல்லை நானே ஸ்டார்ட் இல்லை ஜிம்மு, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜிம்மு அதில் ஒரு டைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கார்போர்ட்குள்ளே லைட்டாக நோண்டி விட்டு அப்படியே லைட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் ஒரு குட்டியோட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு குட்டி தாயக்கட்டை அந்த மாதிரி. அதில் ஒன்றே தான் இருக்குது, ட்ரூத் டேர்னு சொல்லிட்டு 4 ஃபேஸஸில் 4 இதுலேயுமே ஒன்றுத்தில் ட்ரூத்து, ஒன்றுத்தில் ட்ரூத்து டேர் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு கட்டையை அப்படியே உருட்டி அந்த போர்டில் தான் போடணும், வேறு எந்த சைட்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டைஸை உருட்டு. அதுக்கப்புறம் உனக்கே தெரிய வரும். நீங்கள் அப்படியே ஜிம்மில் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் கையில் இருந்த அந்த டைஸ் அப்படியே வாங்கிட்டு அந்த போர்டில் பொறுமையாக உருட்ட போகிறீங்க. அதை டப்பன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு டப்புன்னு ஒரு இடத்துல போய் நிற்குது. ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் வந்திருக்கு. இப்போ டக்குன்னு அந்த போர்ட்லேருந்து ஏதோ ஒரு ஷட்டர் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுவே தானே ஓப்பன் ஆகுது. அதில் குட்டியோண்டு ஒரு ஒயிட் கலரில் சீட் இருக்குது. எல்லாருமே வாய்ப்பு வந்து பார்க்குறீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடு, அதை அவளை தாண்டி வேறு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை அப்படி கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த போர்ட்லேருந்து இருக்கிற குட்டியோண்டு அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை எடுக்கிறீங்க. அதை அப்படியே படிக்கிறீங்க. யுவர் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்கு. நீங்கள் அப்படியே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வோட பேர், அதாவது உங்களோட எக்ஸ் இருக்கார்ல அவரோட நேம் சொல்லிவிட்டு, வினோத், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அவர் தான், திஸ் இஸ் மை ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க. இப்போது ஒரு சம்பவமும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி நிசப்தமாக, அதாவது சைலண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிம்மன், நீ உண்மையாக தான் சொல்லியிருக்க. நவ் இட்ஸ் மை டர்ன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். நியூ பாய் சராங்கி அமேஸ் ஹோப் யூ லைக் இட். ஏன் இதை பாதியோட கட் பண்ணுறானா, அதுக்கு அடுத்த உள்ள எபிசோடு உங்களுக்கு சுவாரஸ்யமாக ஓகே அப்படின்ற எக்ஸைட்டாக தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக இதை பாதியோட கட் பண்ணுறேன். சாரி, என்னை திட்டாதீங்க. நியூ பாய் சராங்கி அமேஸ் ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நீ